So dear students, welcome to Classic NEET Physics classes. இப்போ நம்ம NEET Physics ஈஸியாக கஷ்டமாக பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப இது வந்து இந்த டாப் பார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th வந்து ரொட்டேஷன் மோஷனில் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஆங்குலர் மொமெண்டம் வச்சு நம்ம இந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆங்குலர் மொமெண்டமுக்கு என்ன ஃபார்முலா? ஆங்குலர் மொமெண்டம் L equal to MVR அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா I ஒமேகான்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம். எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ரேடியஸ் ஆஃப் எர்த். ரேடியஸோட, அதாவது எர்த்தோட ரேடியஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அதோட என்னாகும், டைம் பீரியட் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எர்த்து வந்து இப்போது என்னென்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் போகிறோம். கன்சர்வேஷனை காப்பாற்றி வச்சுக்கிறது. If there is no external torque அப்படின்னு சொன்னால், angular momentum is conserved. Angular momentum is conserved. If there is no external force அப்படின்னா என்னது, linear momentum is conservedன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. If body is said to be in motion or continue to be in rest unless otherwise some external force is acting on that. அதே தான் டார்க்கு கொண்டு போகிறோம். டார்க்குங்கிறது என்ன? ரொட்டேஷன் ஃபோர்ஸ். அப்போ அந்த ரொட்டேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா, எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு, ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போது இந்த இடத்துல நம்ம ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு. இப்போது பூமி யாராவது பிடிச்சி தள்ளி விட்டு சுற்றுறாங்களா? எக்ஸ்டர்னல் டார்க் கொடுக்குறாங்களா? இல்லை, அதுவாக சுற்றுது. ஸோ இட் இஸ் ரொட்டேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ஓன் எனர்ஜி வச்சு சுற்றிக்கிட்டு இருக்குது. சரியா? அப்போது ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டு. அப்போ எல் ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போது என்னன்னு சொன்னால், இந்த எல் இஸ் கான்ஸ்டன்ட்னா அப்போ இந்த ஐ இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு 1/ஒமேகா. ஐ இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு என்னப்பா? 1/ஒமேகா. அப்போ ஒமேகானா என்ன போகும்? 2π/t. அப்போ இந்த டி மேலே போயிடும். கரெக்டாக? அப்போ இந்த 2πலாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா டி இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு ஐ. டைம் பீரியட் ஆஃப் rotating the earth is proportional to the moment of inertia. ஐங்கிறது என்ன இந்த இடத்துல? இந்த இடத்துல ஐங்கிறது moment of inertia, ஒமேகாங்கிறது angular velocity. கரெக்டா? அப்போ t is proportional to ஐனா t is proportional to moment of inertia. அப்போ moment of inertia நல்லா புரிஞ்சுக்கோங்க. moment of inertia of the earth என்ன சொல்லலாம்? எர்த் என்ன ஷேப்பில் இருக்குது? என்ன ஷேப்பில் இருக்குது? இட்ஸ் a sphere, solid sphere moment of inertia என்னது? 2/5 mr². அப்போ t is proportional to mr². அப்போ m வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் t is proportional to r². இதுதான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ m கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டைம் பீரியட் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு டைம் பீரியட் ஆஃப் த எர்த் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு r². சரியா? டைம் பீரியட் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு r². இதை வச்சு they may ask one question. பார்க்கலாமா? ஸோ அப்போது உனக்கு பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஆர் பிகம்ஸ், ஆர் டைம் பீரியட் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு ஐன்னு சொல்லிடலாம். இஃப் ஆர் பிகம்ஸ் half, தென் டைம் பீரியட் வில் பிகம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டைம் பீரியட் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு r². ஆர் பிகம் r/2 அப்படின்னா t is proportional to r/2 the whole squared. t is proportional to என்னதுப்பா? r²/4. இந்த r²ங்கிறது ப்ரீவியஸ் t. அப்போ t பிகம் என்ன வரும்? t/4. t/4னா இனிஷியலாக இருந்த டைம் என்னது? 24 hours by 4 வந்து 6 hours. இப்போ r பிகம் r/4னா ஒரு டைம் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறது 24 மணி நேரத்துலேருந்து எவ்வளோ மணி நேரமாக குறைஞ்சி போயிடும்? 6 hours குறைஞ்சி போயிடும். இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது, இஃப் ஐஸ் அட் த போல்ஸ் மெல்ட் ஆகுது அப்படின்னா டைம் பீரியட் என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், இதுதான் வந்து எர்த்துப்பா. எர்த்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல ஐஸ் இருக்குது, இந்த இடத்துல இதுதான் போல்ஸ். இது எர்த்து வந்து சுற்றிட்டு இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆக்சிஸ் இஸ் ரொட்டேட்டிங். இது போல்ஸ், இது ஈக்குவேட்டர். கரெக்டாக? அப்போ இந்த போல்ஸில் இருக்கிற ஐஸ் வந்து மெல்ட் ஆகுதுப்பா. ஐஸ் வந்து மெல்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ மெல்ட் ஆகிட்டு என்ன ஆகும்? இங்கே ஒடியாரும், இந்த இடத்துக்கு ஒடியாரும், இந்த இடத்துக்கு ஒடியாரும். அப்போ என்ன ஆகும்? மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாகுது. இங்கே இருக்கிற மாஸ் வந்து இங்கே வந்துச்சுன்னா மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாகும். அப்போ மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாச்சுன்னா எது அதிகமாகும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அதிகமாகும். மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமானால் என்ன ஆகும்? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு என்ன ஃபார்முலா? I equal to mr². இந்த ஆறுங்கிறது எங்கே லீஸ்ட் மாஸ் இருக்குதோ அந்த டிஸ்டன்ஸ், அந்த மாஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதோ அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால உனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும். அப்போ டைம் பீரியடுக்கு என்னப்பா ஃபார்முலா? டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆனால் தென் டைம் பீரியட் என்ன ஆகும்பா? இன்க்ரீஸ் ஆகும்.
சரியா? இதுதான் கான்செப்ட்டு. இதை வச்சுக்கிட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்னென்ன கான்செப்ட்டுவா? T is proportional to I, T is proportional to R. இந்த ரெண்டு கான்செப்டை வச்சுக்கிட்டு நம்ம டைம் பீரியட் வச்சு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாமா? Can we see that? பாருங்கள். If earth shrinks to 1/64th of its volume, இனிஷியலாக இதோட வால்யூம் வந்து V1 ஈக்குவல் டு வின்னு வச்சுக்கிட்டேன்னா V2 ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? V/64 அப்படின்னு வந்துருச்சு. சரியா? V/64 குறைஞ்சிருச்சு அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் த டே என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மாஸ் வந்து சேம்ன்ட்டாங்க. மாஸ் சேம்னு சொன்னாலே டைம் பீரியட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்னப்பா சொல்லலாம்? R². டைம் பீரியட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு R². ஆனால் இங்கே வால்யூம் வச்சில் கேட்டிருக்கிறாங்க. எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ அப்போ வால்யூமையும் ஆரையும் ரிலேட் பண்ணணும். எப்படி ரிலேட் பண்ணலாம்? ஸோ வால்யூமுக்கு என்னப்பா ஃபார்முலா? ஸோ வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? நல்லா சொல்லுங்கள் பார்ப்போம். வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? ஏன் 4/3πr³ ஏன்னா எர்த்தோட ஷேப் என்னது? ஸ்பியர். அப்போ R இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்னது? உனக்கு என்ன வரும்? V is proportional to என்னது? R³. சரியா? அப்போ R is proportional to V⁻⁴. Can you understand? R is proportional to V⁻⁴. ஆனால் நமக்கு என்ன தெரியும்? T is proportional to என்னது? R². பட் R is proportional to என்னது? V⁻⁴. R க்கு பதிலாக V⁻⁴ போடலாமா? அப்போ T is proportional to என்ன வரும்? V⁻3/2. V⁻3/2. அப்போது நமக்கு பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு T1/T2 ஈக்குவல் டு இப்போ T ப்ரொபோர்ஷனல் டு R² இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? V⁻2/3 ஆயிடுச்சு. அப்போ V1/V2 the whole power எவ்வளோ? 2/3 வந்துடுதுப்பா. ஆனால் நமக்கு V2ங்கிறது என்ன தெரியும்? இந்த இடத்துல V/64 தெரியுமா? ஸோ அப்போ இந்த இடத்துல T1/T2 ஈக்குவல் டு V1க்கு பதிலாக V போட்டுக்கலாம். கரெக்டாக? இங்கே V2 என்னப்பா? V/64 ஹோல் பவர் 2/3 போட்டுடுறோம். இந்த V கேன்சல் ஆகிரும். அப்போ என்னப்பா வரும்? T1/T2 ஈக்குவல் டு 64 the whole power 2/3 வந்துடும். கரெக்டாக? 64 the whole power 2/3. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம இந்த இடத்துல 64 அப்படின்னு இருக்கு. 64னா என்னது? உனக்கு வந்து என்ன க்யூப் சொல்லலாம்? ஸோ இப்போ 2 into 2 இல்லை 4 into 4 into 4 அப்போ 4 க்யூப்னு சொல்லலாமா? இதை ஈக்குவல் டு என்னப்போ வந்துடும்? 4 into 4 16 into 4 64. அப்போ அது 4³ த ஹோல் பவர் 2/3 வரும். இந்த 3 கேன்சல் ஆனால் 4² எவ்வளோ? 16பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 16 இப்போ வந்து என்ன வந்துருச்சு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. T1/T2 ஈக்குவல் டு 16. சரியா? T1/T2 ஈக்குவல் டு என்னப்பா வந்துடுது? உனக்கு 16. அப்போ 16 வந்துச்சுன்னா இப்போ நம்ம T2 தான் கண்டுபிடிக்கணும். T2 ஈக்குவல் டு T1/16. T1 என்னப்பா? 24/16. கரெக்டாக? இப்போ T2 ஈக்குவல் டு எவ்வளோ? 24/16. ஸோ இங்கே 6 டைம்ஸு 4 டைம்ஸு இங்கே பண்ணிங்கன்னா 1 டைம் தென் 5 டைம்ஸ் 1.5 ஹவர்ஸ். அப்போ T2 என்ன ஆயிடுது? 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோலேருந்து? 24லேருந்து 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அதோட வால்யூம் எவ்வளோ குறைஞ்சா? வால்யூம் வந்து 1/64 தான் குறைஞ்சிருச்சு. மாஸ் சேமாக இருந்துச்சுன்னா டைம் பீரியட் என்னவா மாறிடும்ப்பா? 1.5 ஹவர்ஸாக மாறிடும். ஸோ இவ்வளோதான்ப்பா கான்செப்ட்டு. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைப்பா. ஸோ இந்த இடத்துல நீ பார்க்க போகிறது இந்த the time period is proportional to R², இல்லை டைம் பீரியட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இப்படி ரேடியஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது வந்து என்னது? இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சு ஒன்று கேட்கலாம், வால்யூம் வச்சு ஒன்று கேட்கலாம். சரியா? இதெல்லாம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்போ நம்ம பண்ணும்போது ரேடியஸ்க்கு வால்யூமுக்கு என்ன ரிலேஷன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ரேடியஸ்க்கு என்ன ரிலேஷன், அண்ட் டைம் பீரியடுக்கும் ரேடியஸ்க்கு என்ன ரிலேஷன், டைம் பீரியடுக்கும் வால்யூமுக்கு என்ன ரிலேஷன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன, இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை. ஃபிசிக்ஸ் வந்து கம்பசூத்திரம் கிடையாது. ஃபிசிக்ஸ் வந்து நார்மல் ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிளான நார்மல் சப்ஜெக்ட். படிச்சிடலாம் இல்லையா? மார்க் வாங்கிடலாம் இல்லையா? 100% மார்க் வாங்கலாம். கான்ஃபிடென்ட்டோட தன்னம்பிக்கையோட படிங்க. ஆல் த பெஸ்ட். வில் சி இன் த நெக்ஸ்ட் பார்ட். நீட் ஃபிசிக்ஸ் ஈஸியாக கஸ்டமரில் பார்க்கலாமா? தேங்க்யூ. 1/1 first floor, PS Square, SKS Hospital Road, opposite to Ponusami Counter Kalyanamandapam, Salem. Contact
78670 14165.